உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்னும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லோன் அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு என்ற அமலை நிறைவேற்றியவர்களாக இன்றும் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது பெற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழால் தொடர் உரைகளாக இடம்பெற்று வருகின்ற இன்றைய இந்த சீரா தொடரிலே நேற்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை அணிகலன்கள் எவ்வாறு இருந்தன, அவர்களுடைய தலைமயிர் சிகை அலங்காரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு எளிமையாக இருந்தன என்ற விடயங்களை எல்லாம் சீராவின் ஒளியிலே நாங்கள் நோக்கியிருந்தோம். இன்று அதனுடைய தொடராக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூக்கத்தோடு சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் எவ்வாறு இருந்தன என்பதையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்கின்ற விடயத்தையும் இன்று நாங்கள் நோக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற முறையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் வலது பக்கம் சாய்ந்து தூங்குவார்கள். மல்லார்ந்து படுக்கவும் மாட்டார்கள், குப்புற படுக்கவும் மாட்டார்கள். அவர்கள் வலது பக்கம் சாய்ந்து தூங்கக்கூடிய வழக்கம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று தனது கையால் கன்னத்தை தொடும்படி தூங்குவார்கள். தன் கையை வலது கையை இப்படி வலது கன்னத்தில் வச்சு வலது பக்கமாக சாய்ந்து அவர்கள் தூங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் சாய்ந்து தான் தூங்குவார்கள் என்ற ரிவாயத் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு தேவையில்லாமல் எதையும் பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று சமூகத்திலே மிகவும் வலியுறுத்தி பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இஷா தொழுகைக்கு பின்னால் எந்த ஒரு நிகழ்வுகளோ அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கலந்துரையாடல்களோ இடம்பெறுவதில்லை. மிக அவசியமான தேவையான பேச்சுக்கள் இருந்தால் பேசுவார்கள். அது இல்லாவிட்டால் இஷா தொழுகையோடு அது வரைக்கும் தான் அவர்கள் விழித்து கொண்டிருப்பார்கள். இஷா தொழுததும் அவர்கள் உறங்கி விடுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இரவை மூன்றாக பிரித்து அந்த இரவினுடைய முதல் பகுதியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி விடுவார்கள். முதல் பகுதியினுடைய பெரும் பகுதியும் இரண்டாம் பகுதி முழுமையாகவும் அவர்கள் தூக்கத்தில் கழிப்பார்கள். மூன்றாவது பகுதியை இரவு தொழுகைக்காக அவர்கள் ஒதுக்கிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே இரவின் இறுதி பகுதியிலே அவர்கள் எழுந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷாவுக்கு முன்பு உறங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதை, இஷா தொழாமல் தூங்குவது, எழும்பி தொழுவோம் என்ற எண்ணத்தில் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். அதே போன்று இஷாவுக்கு பின்னால் பேசிக்கொண்டிருப்பதையும் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரண்டு முக்கியமான ஒரு விடயம். இதில் இன்று நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்னென்று கேட்டால், இந்த இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக ஒதுக்கிய நேரம். ஆக குறைந்தது ஒரு 9-10 மணிக்குள்ளாவது நாங்கள் இரவிலே தூங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று குறிப்பாக இன்று நகர்ப்புறங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய மாற்றம், இரவு நேர நகரங்கள், இந்த நைட் சிட்டி. இந்த நைட் சிட்டிங்கிற கன்செப்ட் இன்றைக்கி நிறைய பரவிக்கொண்டு வரதை நாங்கள் பார்க்கலாம். முதல் கொழும்பு போன்ற நகரங்கள் மாத்திரம்தான் இந்த நைட் சிட்டிகளாக இருந்தது. இப்போது நம்முடைய பிரதேசங்களும் இதற்கு விதிவிலக்கு இல்லாமல்
இரவு நேர நகரங்களாக மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இது மனித ஆரோக்கியத்துக்கு மிகவும் சவாலான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானிகள், வைத்தியர்கள், ஆய்வாளர்கள் யாரும் சொல்லவில்லை இரவு நேரத்தில் அதிக நேரம் ஒழித்திருப்பது உடலுக்கு நல்லது என்ற கருத்தை யாருமே சொல்லவில்லை. இரவு நேரத்தில் எவ்வளவு வேகமாக அவசரமாக நாங்கள் எங்களுடைய பணிகளை முடித்து கொண்டு தூங்க முடியுமோ அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது என்று தான் மத அறிஞர்கள் மாத்திரமல்ல, மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கூட இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இன்று சமூகத்திலே இருக்கிற நடைமுறையை நாங்கள் பார்க்கின்ற போது பெரும்பாலான நிகழ்வுகளை இஷாவுக்கு பின்னால் நடத்துகின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. திருமணம் பேசுவதில் தொடங்கி இன்னொரு நிகழ்வுகள் வரைக்கும் இஷாவுக்கு பின்னால் ஒரு அஜெண்டா, ஒரு நிகழ்வு எங்களிடம் இன்று ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவறான நடைமுறை, சுன்னாவுக்கு முரணான ஒரு நடைமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின்னால் பேசுவதை, திட்டமிடுவதை, பணியாற்றுவதை விரும்பவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நவீன உலக இந்த ஒழுங்குக்கு ஆக குறைந்தது ஒரு 9-10 மணிக்குள்ளாவதாவது நாங்கள் எங்களுடைய பணிகளை நிறைவு செய்துவிட்டு தூங்குவதற்கு செல்லவும். இன்று பிஸ்னஸையும் நாங்கள் எப்படி மாற்றி வைத்திருக்கிறோம்? இரவு நேர வியாபாரம். பெரும்பாலான வியாபார நிலையங்கள் 11 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் கடைகளை திறந்து வைத்து கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கும். இதனுடைய விளைவு என்ன? சுபகு தொழாத ஒரு சமுதாயம் உருவாகும், தஹஜ்ஜத்தை அறியாத ஒரு சமுதாயம் உருவாகும் என்பது கண்கூடாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த சமூகத்தின் பரக்கத் இல்லாமல் போகும். எந்த சமூகம் அதிகாலையில் எழும்புகின்ற பழக்கத்தை கைவிட்டு விடுகிறதோ, எந்த குடும்பத்திலே அதிகாலையில் எழும்புகின்ற பழக்கம் இல்லையோ, எந்த தனி மனிதன் அதிகாலையில் தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கவில்லையோ அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் இருக்காது, முழுமைதான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு பிரபலமான ஒரு துவா, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை வேளையிலே நீ பரக்கத் செய்வாயாக என்று துவா கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இது கசப்பாக இருந்தாலும் இதனை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று இளைஞர் சமுதாயம், குறிப்பாக படிக்கின்ற மாணவர் சமுதாயம் என்பது இன்று புதிய ஒரு கலாச்சாரத்துக்கு பழகி இருக்கிறார்கள். இரவில் விழித்திருக்கின்ற கலாச்சாரம். இந்த நைட் அவுட் கல்ச்சர் என்பது இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கலாச்சாரம். நைட் அவுட் தேவையாக இருந்தால் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுக்காக கண் விழித்து காத்திருக்கின்ற நைட் அவுட் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அறப்போராட்ட நேரங்களிலே, நியாயத்துக்காக போராடுகின்ற சந்தர்ப்பங்களிலே அதற்காக விழித்திருக்கின்ற கண்களை நரகம் தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாத உலகளாவிய நோக்கங்களுக்காக இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழித்து கொண்டு இருப்பதை இஸ்லாம் வெறுக்கின்ற ஒரு பழக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம், இஷாவுக்கு பின்னால் அவர்கள் தூங்குவதை தவிர வேறு எந்த பணியையும் செய்வதில்லை. அரபு மொழியிலே சொல்வார்கள் அல் அஷா கபுலல் இஷா. அல் அஷா என்றால் இரவு உணவு, இஷா என்றால் இரவு தொழுகை. இரவு உணவையும் கூட அல் அஷா கபுலல் இஷா, இஷாவுக்கு முன்னர் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தான் இரவு தொழுகை, இந்த இஷா தொழுகை. அப்படி இஷா தொழுத உடனே தூங்கிவிடலாம் என்ற ஒரு நடைமுறை சில அரபுகளிடத்திலே இருக்கிறது. அது நல்ல ஒரு நடைமுறை. ஆனால் நம்முடைய சமூக சூழலிலே இது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக இருந்தாலும் இதனை படிப்படியாகவாவது குறைப்பதற்கு நாம் எல்லோருமாக சேர்ந்து முயற்சிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு ஊராக இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சில வியாபார நிலையங்கள் இரவு நேரத்தில் தான் திறக்கப்படுகின்றன. இரவை டார்கெட் பண்ணி இரவு நேர வியாபாரங்களை மாத்திரமே அவர்கள் இலக்காக கொண்டு தங்களுடைய வியாபாரங்களை நடத்துகின்றார்கள். ஏன் அந்த சமூகம் அப்படி பழகிவிட்டதால் இந்த நைட் பிஸ்னஸ் என்கின்ற இந்த விடயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இரவு முழுக்க கண் விழித்து அவர்கள் செய்கிறார். இதனால் அவருடைய உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. இது இஸ்லாத்திலே பாவம். ஏனென்றால் குர்ஆன் சொல்கின்ற ஒரு விடயம்தான், வலா துல்கு பியைதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவுக்குட்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்போ இரவு நேரத்திலே கண் விழித்து கஷ்டப்பட்டு வேண்டுமென்றே தொழில் செய்கின்ற இந்த நடைமுறை அவர்கள் அழிவுக்குட்படுத்திக் கொள்கின்ற ஒரு நடைமுறை. சில தொழில்கள் இருக்கிறது, நிர்பந்தமாக அது இரவு வேளைகளிலே செய்ய வேண்டும். உதாரணமாக காவலாளி தொழில் என்பது அது இரவு வேளையில் செய்துதான் ஆக வேண்டும். அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையோடு சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கிறது, நைட் ஷிஃப்ட் கட்டாயம் செய்தாக வேண்டிய சில தொழிற்துறைகள் இருக்கிறது, அது மறக்க முடியாது.
அது அல்லாமல் ஏனைய தொழில்துறைகளை பொறுத்தவரையிலே இரவு என்பது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? சூரா நபாயிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு நாங்கள் வஜஅல்னா லைல லிபாஸா, உங்களுக்கு நாங்கள் இரவை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம். இரவு ஆடை போன்றது, அது எங்களோடு இறுக அணைத்து கொண்டு நாங்கள் இரவை அணைத்து கொண்டு உறங்கிவிட வேண்டும் என்கின்ற கருத்தை தான் குர்ஆன் இந்த வசனத்தினூடாக சொல்கிறது. இரவிலே கண் விழித்து கொண்டு நீண்ட நேரம் முழித்து கொண்டிருப்பதனால் உடம்பிலே வித்தியாசமான சில சுரப்புகள் சுரப்பதாகவும் இதனால் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு பெரும் கேடு விளைவதாகவும் வைத்திய அறிஞர்கள் பலர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு எந்த ஒரு செயற்பாடுகளையும் பிற்படுத்தாமல் இஷாவோடு தூங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இஷாவுடைய அதான் சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுவதில்லை, சற்று தாமதமாகத்தான் இஷாவை தொழுதிருக்கிறார்கள். இஷாவுடைய ஆரம்ப நேரத்தில் அவர் தொழவில்லை, சற்று பிற்படுத்தி தான் இஷாவை தொழுதிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஷாவோடு அவர்கள் தூங்கியிருக்கிறார்கள். இந்த நடைமுறை ஒரு சிறந்த நடைமுறை, சமூகத்தில் பழக்கப்படுத்தப்பட வேண்டிய நடைமுறை. எப்போது இந்த பழக்கம் வந்து விடுகிறதோ நேரத்தோடு தூங்குகின்றவர்களால் நேரத்தோடு எழுந்திருக்க முடியும். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழுந்திருக்க முடியும், அல்லது சுபஹுக்காவது எழுந்திருக்க முடியும். பலர் இப்போது ரமதான் காலத்திலே நாங்கள் பள்ளி வாயில்களை அவதானிக்கின்ற போது மிக கணிசமான சகோதரர்கள் தொழுகைக்காக வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தொடர்ந்தும் அவ்வாறு தொழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் ரமதான் அல்லாத காலங்களில் சுபஹு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய தொகை மிக குறைவு. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் தொழுகைக்காக வருகின்ற வீதம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. காரணம், இரவு நேரத்தில் நாங்கள் தூங்கச் செல்கின்ற நேரம். யாரும் சுபகு தொழக்கூடாது, நான் எழும்பவே கூடாது, பள்ளிக்கு போகக்கூடாது என்ற எண்ணத்தில் தூங்குவதில்லை. எல்லோரும் சுபகு தொழ வேண்டும், எழும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பெரும்பாலானவர்கள் செல்கிறார்கள். ஆனால் அதற்கு உடம்பு இடம் கொடுக்கா. நாங்கள் மிகவும் டயர்டான நிலையிலே மிகவும் காலதாமதமாக 1 மணி 2 மணிக்கு நாங்கள் தூங்குகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த சுபகு தொழுகை என்பதும் ஒரு சிரமமான ஒரு விடயமாக மாறும். மாத்திரமல்ல, பகல் வேளையிலும் கூட உற்சாகம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கச் செல்கின்ற போது சில சுன்னாக்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதிலே அடிப்படையான ஒரு விஷயம்தான் தூங்குவதற்கு முன்னால் வுது செய்து கொண்டு தூங்குகின்ற பழக்கம். இது ஒரு சிறந்த பழக்கம். கட்டாயம் நாங்கள் இதனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் வுது செய்து கொண்டு தூங்குகின்ற போது ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாத நிலையில் நாங்கள் அந்த தூக்கத்தை கழிக்க முடியும். தூக்கத்திலே வுது முறிவதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. தூங்கச் செல்லுகின்ற போது நாங்கள் வுதுவோடு செல்ல வேண்டும். தூங்கச் செல்லுகின்ற போது வுதுவோடு செல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் தூங்கச் சென்று மனைவியோடு துணைவரோடு நெருக்கமாக இருந்தாலும் கூட மீண்டும் தூங்கச் செல்லுகின்ற போது வுது செய்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார். இந்த வுதுவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வுதுவுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நடைமுறை, நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற ஆரம்பத்தில் வுது செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் நீங்கள் தூங்குவதற்காக சென்றால் மீண்டும் வுதுவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இந்த வுதுவோடு தூங்குவதே ஒரு அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். முடியுமான வரைக்கும் நாங்கள் வுதுவோடு தூங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு நடைமுறை சொன்னால், தூங்குவதற்கு முன்னால் நாம் தூங்கக்கூடிய இடத்தினை தட்டி சுத்தப்படுத்தி தூங்குவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறை. அவர்கள் 3 முறை படுக்கையை உதறுவார்கள். தாம் படுக்கை விரிப்பை 3 முறை உதறுவார்கள், அல்லது தன்னுடைய மேலாடையை எடுத்து 3 முறை அதனை தட்டுவார்கள். இந்த நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது. இது ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் தூங்குகின்ற இடத்திலே சில போது ஒரு பூரானோ ஒரு பள்ளியோ ஒரு கரப்பானோ ஏதோ ஒரு பூச்சி புழுக்கள் வந்து இருக்க முடியும், ஏதாவது பொருட்கள் பட்டு இருக்க முடியும், ஒரு ஊசி அப்படியான உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருக்க முடியும். அவற்றையெல்லாம் அகற்றிய பிறகு நாங்கள் ஒரு சுமூகமான முறையில் நம்முடைய தூக்கத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படுக்கையை உதறுவதும் தட்டுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதனை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட திக்ர் ஔராதுகளை திலாவத்துகளை மறக்காமல் தூங்குகின்ற போது தொடர்ந்து மோதி வந்திருக்கின்றார். அதிலே முக்கியமானது தான் ஆயத்துல் குர்சியை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதில்லை. ஆயத்துல் குர்சியை ஓதுவார். ஆயத்துல் குர்சியுடைய சிந்தனையோடு தூங்குவார்கள். ஆயத்துல் குர்சியுடைய சிந்தனை யாருக்கு வந்து விடுகிறதோ அவர் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தூங்குவார்.
உலக ஆசாபாசங்களை விட்டும் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். என் ஆயத்து குர்சியினுடைய கருத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது அப்படியான ஒரு சிந்தனையை தான் சொல்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வேறு நாயன் கிடையாது. அவன் நிரந்தரமான நித்திய ஜீவன், அவனுக்கு மரணம் கிடையாது, அவன் சக்தி உள்ளவன். லா தௌஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெருந்தூக்கமும் கிடையாது. எங்களுக்கு இந்த 2 தூக்கமும் இருக்கு. நாங்கள் நினச்சி தூங்கணுமென்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தூங்குகிற சந்தர்ப்பமும் அது பெருந்தூக்கம். நாங்கள் தூங்குகின்ற போது அப்படி தூங்குவோம். இன்னொன்று நம்மளை அறியாமல் போகிற தூக்கமே, சும்மா இருக்க தூக்கம் பண்ணுவோம், பயான் கட்டு டக்குன்னு கண் போயிடும். சரி, அப்போ அவசரமாக கண் போ, அது ஒரு அல்லாஹ் தாலா அப்படித்தான் மனிதனை படைத்திருக்கிறான். இயல்பாக அந்த தூக்கம் பெறும். இதுவும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. சிறு தூக்கமும் கிடையாது, இந்த நெப்பும் கிடையாது. அதே மாதிரி நீண்ட தூக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திரையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இது சொல்லுகின்ற ஆயத்து குறித்து சொல்லுகின்ற முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அகீதாவுடைய சிந்தனையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய பண்புகளை, அகீதாவுடைய விஷயங்களை, ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் ஆயத்துல் குர்சி முழுக்க பேசும். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்ற விஷயங்கள், அதே மாதிரி அல்லாஹ் நாடினாலே யாராலும் எங்களுக்கு நன்மை செய்ய முடியாது என்கிற விஷயங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ் அனுமதிக்காமல் யாரும் பரிந்து பேச முடியாது என்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதன் இரவிலே தூங்க போகின்ற போது இந்த சிந்தனையோடு தூங்க வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக இருக்கிறது. குல் சூறாக்களை ஓதுவார்கள். இந்த குல் சூறாக்கள் ஷைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்கள். 3 முறை அதனை ஓதி இந்த ஆயத்துல் குர்சியை மோதிவிட்டு தன்னுடைய 2 உள்ளங்கைகளையும் இப்படி எடுத்து இதிலே ஊதுவார்கள். அவ்வாறு ஊதிவிட்டு தன்னுடைய உச்சந்தலையிலே இவ்வாறு கையை வைத்து அப்படியே முன்புறமாக அப்படியே தடவி கொண்டு வருவார்கள். தன்னுடைய கை எந்த இடமெல்லாம் படுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் கையை கொண்டு செல்வார். பிறகு மீண்டும் பின்புறமாகவும் தடவுவார். தன்னுடைய கையால் எந்த உடம்பில் எந்தெந்த பகுதியெல்லாம் தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தடவுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் துவாவை ஓதிவிட்டு தூங்கக்கூடிய நடைமுறையை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நீ படுக்கச் செல்லுகின்ற போது ஆயத்துல் குர்சியை ஓதுவீராக, உன்னை அல்லாஹ்வின் பாதுகாப்பு ஆட்கொண்டு விடும், மற்றும் ஒரு ஷைத்தானும் உன்னிடம் அல்லாஹ் வரவிட மாட்டான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ். ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து விடுதலை அடைவதற்கு வுது செய்து கொண்டு தூங்குவது, ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்குவது, இந்த குல் சூறாக்களை ஊதி தடவி கொண்டு தூங்குவது, இவ்வாறு தூங்குகின்ற போது கெட்ட கனவுகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. சில போது பலருக்கு தூக்கத்திலே திடீரென வருகின்ற கெட்ட கனவுகள் திடீரென எங்களை கிளர்ந்தளச் செய்து திடீரென நாங்கள் தூக்கத்திலிருந்து துணுக்கிட்ட இருந்து எழுந்து நாங்கள் தூக்கத்தை கடத்து விடுவோம். அப்படியான ஒரு விடயத்திலிருந்து இந்த விடயம் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. நாங்கள் இந்த குல் சூறாக்களை, அதே மாதிரி ஆயத்துல் குர்சியை, அதே மாதிரி இந்த துஆக்களை ஓதிவிட்டு தூங்குகின்ற போது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகின்ற போது ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து எங்களால் முழுமையாக விடுதலை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் ஓதின அந்த துஆவை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அழகான ஒரு துஆவை ஓதி இருக்கிறார். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. இந்த துஆவினுடைய அர்த்தத்தை விளங்கி நாங்கள் ஓதுவது இல்லை. நாங்கள் பெரும்பாலும் துஆ ஓதுறோம். இந்த துஆவினுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுகின்ற போது ஒரு சிந்தனை பிறக்கும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிக, உனது பெயரை கொண்டுதான், அமூத்து, நான் மௌத்தாகிறேன், வாஹியா, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும். நாங்கள் தூங்குறோம் என்று சொல்லிட்டு தூங்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள், நாங்கள் தூங்குறோம் என்று சொல்லிட்டு அல்ல தூங்குறேன், நான் மௌத்தாகிறோம் என்று சொல்லிட்டு தான் தூங்குறேன். அப்போ அப்படி ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு மௌத்தாக போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிவிட்டு மௌத்துக்கு தயாரான நிலையில் தான் அந்த தூக்கம் இருக்க வேண்டும். அப்போ மௌத்துக்கு தயாரான நிலையில் தூங்குகின்ற ஒரு மனிதனுடைய நிலை என்ன? அவன் கடனோடு தூங்கக்கூடாது, பொறுப்புகளோடு தூங்கக்கூடாது. நாளை நான் மரணித்தால் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் ஃபித்னாவில் ஆழ்ந்து விடக்கூடாது என்ற சிந்தனையோடு அவன் தூங்க போக வேண்டும். இது தினமும் இந்த எண்ணம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார். ஏன் தூங்க போகிறோம் என்று ஓதி இருக்கலாமே. அல்லாஹும்ம பிஸ்மிக அனாமு என்று ஓதி இருந்தால், யா அல்லாஹ் நான் உன்னுடைய பெயரை கொண்டு தூங்குகிறேன் என்று சொல்லித்தான் படுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, யா அல்லாஹ் நான் மௌத்தாக போகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு நீ ஏன் ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள்.
ஒவ்வொரு இரவிலும் தூங்க போகின்ற போது மரண சிந்தனையோடு தூங்கும். இதுதான் என்னுடைய கடைசி தூக்கம், இதுதான் என்னுடைய கடைசி நாள், இந்த தூக்கத்திலே நான் எழும்பாமல் விடலாம். இப்படி எத்தனை பேரை நாங்கள் கண்டிருக்கிறோம். இரவு நல்லா தான் படுக்க போனார், காலையிலும் அடிக்கடி கேள்விப்படுகின்ற விஷயம். நாளைக்கு எங்களுக்கும் இந்த செய்தி வரும். அப்படி தூங்குகின்ற போது வுதுவோடு நாங்கள் தூங்கியிருந்தால் ஷஹீதுடைய அந்தஸ்திலே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எந்த பொறுப்புகளும் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், ஃபித்னாக்கள் இல்லாமல் நம்முடைய மரணம் நிகழக்கூடிய நிலையிலே நான் தூங்குகிறேன் என்ற எண்ணத்தோடு தூங்க முடியுமா இருந்தால் அது இவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்கு தான் இந்த துவாவை கற்றுத்தந்தார். எனவே வெறுமனை நாங்கள் தூங்குகின்ற போது அல்லாஹ் பிஸ்மிகா துவான்னு சொல்லிட்டு தூங்குறதல்ல இதில் நோக்கம். இதற்கு பின்னால் இருக்கிற யதார்த்தத்தை புரிந்து இந்த துவாவை ஓதுகின்ற போது மௌத்துடைய சிந்தனை வந்து, மரண சிந்தனை வந்து, யாரெல்லாம் இன்றைக்கி நான் மௌத்தாக போகிறேன், நாளைக்கு நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் என்னால் எந்த குழப்பமும் இல்லாத நிலையில் நான் மௌத்தாயிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு தூங்கணும். அதுக்கு முதல் நம்முடைய படுக்கைக்கு வாரத்துக்கு முதலே அந்த விஷயங்களை நான் தயார்படுத்திட்டு வார ஒருவனால தான் நான் மௌத்தாக போகிறேன் என்று சொல்லிட்டு தூங்க முடியும். இதைத்தான் ஒரு மூமின் ஒவ்வொரு நாளும் தூங்குகின்ற போது இந்த நடைமுறையோடு தூங்க செல்ல வேண்டும். நாளைக்கு நாம் மௌத்தானாலும் நம்மளால் எந்த குழப்பமும் நடக்கக்கூடாது என்ற சிந்தனையோடு தூங்க வேண்டும். எனவே இந்த துவாவை சல்லல்லாஹு சொன்னார்கள். அதே மாதிரி தான் காலையில் எழுமினோன்னு ஒரு துவா, அதுவும் அதைத்தான் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் தான் எங்களை எழுப்பினான். பஅதமா அமாத்தனா, நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகுன்னு தான் அந்த துவாவும் சொல்லுவோம். தூங்கினத்துக்கு பிறகுன்னு சொல்லுவோம். நாங்கள் மௌத்தானத்துக்கு பிறகு எங்களுக்கு மீண்டும் உயிர் தான். அந்த ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை அல்லாஹ் தருகின்ற ரஹ்மத்தான புதிய வாழ்க்கை. நான் இரவிலே தூங்குகின்ற போது விழிப்பது எந்த நிச்சயமும் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அடுத்த நாள் காலையில் நான் உயிரோடு இருக்கிறேன்னா முதலாவது நாங்கள் எழும்பினோன்னு சொல்கிற வார்த்தை தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கும் உயிரோடு இருக்கேன், இன்றைக்கும் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிக்கே வாழ்றது, இன்றைக்கும் அல்லாஹ்வை தொழுகிற வாய்ப்பும், இன்றைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற வாய்ப்பும், இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழ்வை தொடங்க வேண்டும். அதிலேயும் அல்லாஹ் தஆலா அமாத்தனா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்னை மரணித்ததற்கு பின்னர் என்னை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூங்கக்கூடிய இந்த நடைமுறைகள் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு கட்டத்தில். அதிகாலையில் எழும்ப வேண்டும், இரவின் ஆரம்ப பகுதியிலேயே தூங்க வேண்டும், தூங்குகின்ற போது இந்த நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு நல்ல சிந்தனையோடு தூங்க வேண்டும் என்ற செய்தியை தான் இது சொல்லியிருக்கிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு தூக்கத்தோடு உரிய ஒரு நடைமுறை தான் இந்த கைலூலா என்று சொல்லக்கூடிய ஒரு தூக்கம். கைலூலா என்று சொல்வது பகல் வேளையிலே சிறு ஓய்வு. பகல் வேளையிலே சிறு ஓய்வு எடுக்கின்ற தூக்கத்துக்கு பேர் தான் கைலூலாவுடைய தூக்கம் என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் வேளையிலே ஒரு சிறிய நேரம், அது ஒரு 1 ஹவரை விட குறைவான நேரமாக இருக்க வேண்டும், அவ்வளவு நேரம் பகலிலே தூங்குவார். குறிப்பாக ரமலானிலே தூங்குவார். ரமலானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் வேளையிலே கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பார். இது கைலூலாவுடைய தூக்கம். ஏனென்றால் இரவு வேளையிலே எங்களுக்கு அது சக்தியை தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் கைலூலா தூங்குங்கள், அது உங்களுக்கு இரவையிலே உங்களுக்கு சக்தியை தரும். இரவையில் கொஞ்சம் முழிச்சு நின்று இபாதத்துக்களை செய்கிறதுக்கு அது ஒரு பலமாய். பகல் முழுக்க முழிச்சு இருந்தால் அது டயர்டை ஏற்படுத்தும். உடம்புக்கு சின்ன ரெஸ்ட் ஒன்று தேவை. அது நாங்கள் பெட்டில் வளமையாக தூங்குற மாதிரி தான் தூங்கணும் மட்டுமில்லை, இருக்கிற இருப்பில் தூங்கிடும், சாஞ்ச நிலையில் தூங்கிடும், சும்மா மேசையில் இருந்து கொண்டு தூங்கிடும், அப்படி தூங்கிடும். ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு சுன்னா. இது பொதுவாகவே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் உணவுக்கு பின்னால் ஒரு சிறிய ரெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள், அல்லது லுகர் தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறிய ஓய்வை எடுத்திருக்கிறார்கள். நோன்பிலும் கூட அவர்கள் லுகர் தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறிய ஓய்வை எடுத்துவிட்டு ஏனைய அமல்களில் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் சம்பந்தமான நடைமுறைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் சொன்னதை சமரி பண்ணி சொல்வதாக இருந்தால், வலது பக்கம் சாய்ந்து தூங்குவார்கள், கன்னத்திலே கைகளை வைத்தவாறு தூங்குவார்கள். நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே தூக்கத்தில் கழிக்கவில்லை. இரவினை 3ஆக பிரித்து முதல் பகுதியினுடைய பெரும் பகுதியிலும் 2ஆம் பகுதி முழுவதுமாம் தூங்கியிருக்கிறார்கள். 3ஆம் பகுதியை தான் தொழுகைக்காக அவர்கள் ஒதுக்கியிருக்கார். சில வேளைகளில் மாத்திரம் இரவுலே மிக நீண்ட நேரம் நின்று வணங்கி இருக்கின்றார்கள். பெரும்பாலான அவர்களுடைய நடைமுறை இரவின் 3ஆவது பகுதி தொழுகைக்கான பகுதி என்று அவர்கள் ஒதுக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ரமலானிலே மிகவும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்புக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கியாமுல் லைல் வணக்கம், இரவு வணக்கம் எப்படி இருந்தது? இந்த கியாமுல் லைலை பற்றி பேசுகின்ற போது
பொதுவாக சமூகத்திலே சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது. இதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், இந்த இரவு தொழுகையினுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்களே தவிர, உண்மையாக இரவு தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொண்டவர்கள் சர்ச்சையில் ஈடுபட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். அது ரக்காத்துடைய சர்ச்சை, ஏனைய சர்ச்சைகளில் சம்பந்தப்பட வேண்டிய அவசியமில்லை. இரவு தொழுகையை நான் நிறைவேற்றுகிறேனா, அதை எந்த தரத்தில் நான் நிறைவேற்றுகிறேன் என்ற விடயத்தில் தான் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை என்பது அது ஆத்மாவுக்கான உணவாக இருந்திருக்கிறது. அது உடலுக்கான ஒரு பூஸ்டாக இருந்திருக்கிறது. அது கவலைகளுக்கான மருந்தாக இருந்திருக்கிறது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சினைகளை, தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்ற ஒரு வழக்காடு மன்றமாக இருந்திருக்கிறது. தனக்கு அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் பாரப்படுத்துகின்ற நேரமாக இருந்திருக்கிறது. இதுதான் இரவு தொழுகை. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற போதும் அது அர்த்தமில்லாத ஒரு தொழுகையாக மாறி போய்விடும். இரவு தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நாங்கள் நெருக்கமாக உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த ரமதான் மாதம் வருகின்ற போது இந்த கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். உண்மையில் இந்த இரவு தொழுகை சம்பந்தமாக நிறைய சொற்பிரயோகங்கள் சமூகத்திலே இருக்கிறது. தராவி என்று நாங்கள் இதனை அழைக்கிறோம், கியாமுல் லைல் என்று அழைக்கிறோம், வித்ர் என்று அழைக்கிறோம், தஹஜ்ஜத் என்று அழைக்கிறோம். 4 சொற்கள் இதற்கு பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றன. தராவி, தஹஜ்ஜத், கியாமுல் லைல், வித்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை அழகாக நாங்கள் படித்து பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4ஐயும் வேறுபடுத்தி தொழுதார்களா என்பதற்கு ஆதாரத்தை காண முடியவில்லை. இந்த 4ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. நாங்கள் தராவி என்று பெயர் வைத்தாலும், கியாமுல் லைல் என்று பெயர் வைத்தாலும், தஹஜ்ஜத் என்று பெயர் வைத்தாலும், வித்ர் என்று பெயர் வைத்தாலும், அது அதை தொழக்கூடிய முறையை வைத்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த தொழுகை ஒன்று தான். அதுதான் இரவு தொழுகை, கியாமுல் லைல். அதுக்கு நாங்கள் வேறு பெயர் வைப்பது தவறானதில்லை, வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இரவிலே தொழப்படுவதால் அது இரவு தொழுகை. அப்போ இந்த பெயர்கள் உண்மையாக எப்படி வந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, வித்ர் என்ற பெயர் ஹதீஸிலே நேரடியாக வந்திருக்கிறது. பல ஹதீஸ்களில் அவுசானி ஹலீலி பிஸலாத்தின், என்னுடைய நண்பர் எனக்கு 3 விடயங்களை வசியத்தாக சொன்னார் என்று ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே 3 விடயங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்று 2 ரக்காத் காலையிலே துஹா தொழுகையை நிறைவேற்றுவது, நோன்பு நோட்பது சம்பந்தமான ஒரு விடயம். 3ஆவதாக வஅன் ஊத்திர கபல அன் அனாம, இரவையிலே தூங்குவதற்கு முன்னால் ஒற்றைப்படையிலே தொழுவது என்று எனக்கு உபதேசம் செய்தார். இந்த ஹதீஸிலே தெளிவாக வித்ர் என்று வந்திருக்கிறது. வித்ர் தொழ வேண்டும், ஒற்றைப்படையாக தொழ வேண்டும். இப்படி வித்ர் என்ற சொல் வரக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. வித்ர் என்ற சொல் ஹதீஸிலே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சொல். 2வது சொல் தஹஜ்ஜத் என்ற சொல், அது தொழுகையினுடைய பேரு கிடையாது. தஹஜ்ஜத் என்பது ஒரு நேரத்தினுடைய பேர். அதாவது இரவினுடைய இறுதி பகுதிக்கு பேர் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். அது நேரத்தினுடைய பேர். அந்த நேரத்திலே நாங்கள் எழுந்து தொழுதால் அது தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்று நாங்கள் அழைக்கிறோம். அது ஹதீஸிலே வந்திருக்கிறது. என்ன பேரில் வந்திருக்கு? நேரத்தை குறிப்பதற்கு வந்திருக்கிறது. தஹஜ்ஜத் என்ற நேரத்தை குறிப்பதற்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை தஹஜ்ஜத், அதுவும் ஹதீஸிலே வந்த ஒரு சொல். கியாமுல் லைல் என்ற சொல் பிரபலமாக வந்திருக்கிறது. இரவு தொழுகை என்ற சொல் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. தராவி என்ற சொல் ஹதீஸ்களிலே இல்லை. நபி மொழிகளிலே நேரடியாக தராவி என்ற தொழுகை என்ற தராவிய தொழுகை என்ற ஒரு சொல் கிடையாது. அப்போ இந்த சொல் எப்படி வந்தது என்று பார்த்தால், மிக நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் ஓய்வெடுத்து தொழுதிருக்கிறார்கள். 2 ரக்காத்தை தொழுவார்கள், ஓய்வெடுத்து கொஞ்சம் நேரம் துவாக்களில் ஈடுபடுவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், தவாஃபும் செய்வார்கள், காபாவை தவாஃபும் செய்வார்கள். பிறகு 2 ரக்காத்தை நீண்ட நேரம் தொழுவார்கள். இப்படி இரவு முழுக்க ரமதானிலே தொழக்கூடிய அந்த தொழுகையிலே ஓய்வெடுத்து தொழுவதால் ரவ்வஹ, ஓய்வெடுத்தான் என்ற சொல்லிலிருந்து தான் தராவி என்ற சொல் வருகிறது. அதனால் தான் இந்த இரவு தொழுகையை ஓய்வெடுத்து தொழுதால் அது தராவி. அதில் பிரச்சனை கிடையாது. அந்த சொல்லிலே இருக்கிற பிரச்சனையை தவிர அது பிழையான ஒரு சொல்லும் கிடையாது. ஹதீஸிலும் அந்த சொல் கிடையாது. அதனை நாங்கள் அழைப்பது தவறும் கிடையாது. ஆகவே இதுதான் அந்த தொழுகைக்குள்ளான வித்தியாசம். கியாமுல் லைல் என்பது பொதுவாக இரவிலே இஷாவுக்கு பிறகு நாங்கள் எந்த தொழுகையை தொழுதாலும் அது கியாமுல் லைல் தான். இதுதான் அந்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு. இதனை தனித்தனியாக நபி அவர்கள் தொழுதார்களா
என்று நாங்கள் பார்க்கின்ற போது பெரும்பாலான எல்லா ஹதீஸ்களையும் இணைத்து பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தான் வித்தியாசமான முறைகளில் தொழுதிருக்கிறார். சில போது சில சஹாபாக்களுக்கு இரவிலே தூங்குவதற்கு முன்னாலேயே நீங்கள் வித்தரை தொழுது விட்டு தூங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய இறுதி பகுதியிலே எழுந்து அந்த இரவு தொழுகையை தொழுது அதனை ஒற்றைப்படையிலே முடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒன்று திரட்டி பார்க்கின்ற போது இந்த எல்லா தொழுகையும் ஒரே தொழுகை போன்று தெரிவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே முதலாவது இரவு தொழுகை தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டினார்கள். சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் உங்களில் ஒருவர் இரவிலே ரமலானுடைய இரவிலே ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து இந்த தொழுகையை தொழுகின்றாரோ நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இரவு தொழுகைக்குரிய கிஃப்ட் என்ன? தௌபா, ஃபுல் தௌபா. சின்ன பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இது புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். மற்றொரு ஹதீஸை பாருங்கள். முஸ்லிமிலே பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் மாதத்துக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரத்திலே நோக்கப்படுகின்ற நோன்பு. கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவிலே தொழுகின்ற இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை தான். எனவே ஃபர்லுக்கு அடுத்ததான கட்டத்தில் இருக்கிற தொழுகை இந்த கியாமுல் லைல் தொழுகை. ரமலானுடைய ஃபர்துடைய நோன்புக்கு பின்னால் இருக்கிற நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு என்று இந்த சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இரவு தொழுகை தொழுவதை தூண்டி இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை ரக்காத்துகள் தொழுதார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது வித்தியாசமான பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. 7 ரக்காத் தொழுதார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. 9 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. 11 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. 13 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. எந்த ஒரு ஹதீஸும் ரக்காத்தை வரையறுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதார்கள் என்று சஹாபாக்கள் அவதானித்த விடயத்தை சொல்லி ஹதீஸ்கள் வந்திருக்கிறதே தவிர எந்த ஒரு ஹதீஸிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை ரக்காத்து தான் இரவு தொழுகை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய கவுலாக ஏவலாக வந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எனவே தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டது, எத்தனை ரக்காத்துன்னு சார். ஆனால் இத்தனை ரக்காத் வலியுறுத்தி சொல்வதற்கு ஹதீஸ்கள் திட்ட தெளிவாக இல்லை. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய புகாரியிலே வரக்கூடிய பிரபலமான ஹதீஸ், நான் நேற்று அந்த ஹதீஸை சொன்னேன். ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகளுக்கு அதிகமாக தொழவில்லை என்று வரக்கூடிய ஹதீஸ். இதற்கு முரணாக அதே புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை 13 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று வந்திருக்கிறது. அதை விட குறைய 7 தொழுததாகவும் 9 தொழுததாகவும் ஹதீஸ்கள் இருக்கிறது. எல்லாம் சஹீஹான ஹதீஸ். தரத்திலே சில மாறுபாடுகள் இருந்தாலும் சஹீஹான ஹதீஸ்களாக இமாம்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அந்த தொழுகையினுடைய தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சில போதும் ஒரு மனிதர் தொழுகின்ற ஒரு ரக்காத் வித்ர் நாங்கள் தொழுகின்ற மொத்த 11 ரக்காத்துக்களை விட சிறந்ததாக இருக்கு. சில போது நாங்கள் தொழ வேண்டிய 3 ரக்காத் அந்த இரவு தொழுகை இரவு முழுக்க தராவி என்றும் கியாமுல் லைல் என்றும் வித்ர் என்றும் தாஜத் என்றும் திருப்பி திருப்பி தொழுகின்ற ஒரு மனிதனுடைய தொழுகையை விட சிறந்ததாக இருக்க முடியும். எனவே இங்கே ரக்காத் அல்ல முக்கியம், அந்த தொழுகையினுடைய தரம் தான் முக்கியம். ஆகவே நாங்கள் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான நடைமுறையாக பொதுவாக 11 ரக்காத்துக்கள் இருந்திருக்கிறது என்ற நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் 11 ரக்காத்துக்களை விட குறைவாக யாரும் தொழுதாலும் அவர்களை நாங்கள் குறை காண முடியாது, கூடுதலாக தொழுதாலும் அதனை சுன்னாவுக்கு முரணானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதே ஹதீஸ்களிலே 13 ரக்காத் என்று வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வியாக்கியானம் செய்தவர்கள் தான் இது சுபஹுடைய முந்தின சுன்னத்தையும் சேர்த்து அறிவிக்கப்பட்டது என்றும் இஷாவுடைய பிந்தின சுன்னத்தை சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர ஹதீஸ்களில் 13 ரக்காத் தொழுதலை நான் கண்டேன் என்று தான் வந்திருக்கிறது. எனவே யாருடைய இரவு தொழுகையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது எங்களுடைய பணியும் கிடையாது. என்னுடைய தொழுகை எந்தளவு தரமாக இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொருவரும் சிந்தித்தால் போதும் எங்களுடைய தொழுகையை சீராக்கிக் கொள்வது. எனவே இந்த தேவையில்லாத ரக்காத் பிரச்சனைகளில் சர்ச்சைகளில் நாங்கள் சிக்கிக்கொள்வதை விடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நான் பின்பற்றுவதில் ஆவல் கொண்ட ஒருவனாக இருந்தால்
வாழ்நாளில் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் தொழுதது போன்று தொழ முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது. சுன்னாவை உண்மையாக நேசிப்பவராக இருந்தால் நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? வாழ்நாளில் ஒரு நாளாவது, ரமதானில் அல்ல, வாழ்நாளில் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுத இரவு தொழுகை என்னால் தொழ முடியுமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதுதான் நாங்கள் சுன்னாவை நேசிப்பதன் அடையாளமாக இருக்குமே தவிர வரையறுக்கப்படாத ஒரு விடயத்தை வரையறுத்து நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ரைட். இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், ரமலானிலே இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரிலே வரக்கூடிய 1147வது ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ். ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நான் போய் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ரமலானிலும் சரி 11 ரக்காத்துக்களை விட அவர்கள் அதிகமாக தொழுததை நான் கண்டதில்லை. அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தையும் நீ என்னிடம் கேட்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வர்ணிக்க இயலாது, வர்ணிக்க முடியாத அளவுக்கு அது நீளமானதும் அழகானதுமான தொழுகை. அதை என்னிடத்திலே கேட்டு விடாதே, அதனுடைய அழகையும் நீளத்தையும் என்னிடம் கேட்டு விடாதே. அவர்கள் 4 ரக்காத்துக்கள் ஃபஸ்ட்டுக்கு தொழுவார்கள், அதற்கு பிறகு அவர்கள் 3 ரக்காத் திருப்பி 4 ரக்காத் தொழுவார்கள், பின்னர் 3 ரக்காத் தொழுவார்கள். இவ்வாறு அவர்கள் தொழுததை நான் கண்டிருக்கிறேன். 4 ரக்காத் தொழுது ஒரு சிறிய ஓய்வு, அதுக்கு பிறகு ஒரு 4 ரக்காத், அதுக்கு பிறகு ஒரு சிறிய ஓய்வு, அதுக்கு பிறகு 3 ரக்காத் தொழுது இருக்கிறார்கள். அதனுடைய அழகையும் நீளத்தையுமே எனக்கு கேட்காதே. பிறகு 3 ரக்காத்துக்கள் அவர்கள் ஒற்றைப்படையிலே வித்தராக தொழுது முடித்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் என்னிடத்திலே நீ கேட்காதே. அந்தளவு நீளம், அந்தளவு ஒரு அழகான ஒரு தொழுகையாக அது இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வித்ரு தொழுவதற்கு முன் நீங்கள் உறங்குவீர்களா என்று நான் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே, என்னுடைய கண்கள் தான் உறங்குகின்றன, என்னை உள்ளம் உறங்குவதில்லை என்று விடையளித்தார்கள். இது என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 8 ரக்காத்தை தொழுது போட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று எடுப்பார்கள். சும்மா கண்ணை மூடி துறப்பார்கள், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு ஓய்வு ஒன்று எடுப்பார்கள். இதை பார்த்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் தூங்கின மாதிரி இருந்து, அது தூக்கம் அல்ல, ஒரு சின்ன ரெஸ்ட். அந்த அப்படி இருந்து நாங்கள் தூங்குவது உதுவை முறிக்காது. இப்போ நாங்கள் தொழுத பாயிலேயே இருந்த நிலையில் நாங்கள் லைட்டாக தூங்கினா உது செய்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உதுவோடையே நாங்கள் தொழலாம். நாங்கள் சாய்ந்து படுத்து தூங்கினால்தான் உது முறையும் உது முறிந்ததாக நாங்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும். சாதாரணமாக நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தொழுகின்ற இடத்திலேயே கொஞ்சம் நேரம் தூங்குவோம். சில நேரம் அப்படி தூக்கம் பெறும் தொழுகையின் போது, அல்லது இகாமத்துக்கும் அதானுக்கும் இடையில் கொஞ்சம் நேரம் சப்புல இருக்கிற நேரம் போகிற தூக்கம் தொழுகை இந்த உதுவை முறிக்கா. அப்படித்தான் இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு ஆயிஷா நாயகி சந்தேகத்தோட கேட்குறாங்க, நீங்கள் தூங்குறீங்களா வித்தருக்கு இடையிலேன்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் தூங்கலை, என் கண்கள் தூங்குது, உள்ளம் தூங்கலை என்று சொல்கிறாங்க. அதாவது விழிப்போட நிலையில் லேசாக போகிற தூக்கம் தான் அது என்று சொல்கிறாங்க. அவை அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு இரவு தொழுகை இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸ், பிரபலமான ஒரு ஹதீஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவர்கள் காலையிலே வந்து பார்க்குறாங்க, காலெல்லாம் வீங்கி போயிடுச்சு. கால் வீங்கி போயிடுற அளவுக்கு ஒரு மனுஷன் தொழுகிறீங்களா, அந்த தொழுகை எப்படியான தொழுகையாக இருக்கும்? நாங்கள் தொழுகிற தொழுகைக்கு கால் வீங்க சரிதானே, ரசூலுல்லாஹ் அவர்கள் தொழுத தொழுகைக்கு கால் வீங்கிச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவங்க கவலையோட கேட்கறாங்க, தன்னை கணவன் தானே, அந்த கவலை இருக்கும். அல்லாஹ்வுக்காக அவர் செய்தாலும் தன்னை கணவன் கால் வீங்கிறத ஒரு மனைவியாக அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. காலையில் வந்து காலை பார்க்குறாங்க, வீக்கம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அல்லவா, உங்களுக்கு இஸ்மத்துடைய பண்பு இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஃபிரத் தானாக கிடைச்சிருக்கல்லவா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்ங்கிறது நிச்சயம் அல்லவா, அப்படி இருந்தும் இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்கள் இரவில் தொழணுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தொழையிலுமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் தான் அடுத்த முக்கியமான விஷயம். தொழுகிறது எனக்காக அல்லாஹ்வுக்காக. அப்பதான் சொல்கிறான், நான் ஏன் தொழுகிறேன் தெரியுமா, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாய்க்கும், எனக்கு எவ்வளவு அல்லாஹ் செஞ்சிக்கிறான், இதுக்கெல்லாம் ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகிறேன். அல்லாஹ் தொலை சொன்னதுக்காக நான் தொழுகிறேன். நான் நன்றி உள்ள அடியானாய்க்கணும், எனக்கு ஒரு நன்றி கடன் நீக்கிறேன், அதை செய்யணுமே, நான் அதற்காகத்தான் நான் தொழுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் கால் வீங்குகின்ற அளவுக்கு அந்த இரவு தொழுகையினுடைய நீளமும் அழகும் இருந்திருக்கிறது. இவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு தொழுகையாக அது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய முந்தின சுன்னத்து வித்ரு ஆகியவற்றை சேர்த்து 13 ரக்காத் தொழுவார்கள் என்பது இது வியாக்கியானத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் இரவின் ஆரம்ப நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார்கள், இரவின் கடைசி பகுதியில் எழுந்து தருவார்கள், பிறகு படுக்கைக்கு செல்வார்கள், முஅத்தின் பாங்கு சொன்னதும் விழித்து குளிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் குளிப்பார்கள், இல்லாவிட்டால் வுது செய்துவிட்டு தொழுகைக்காக புறப்படுவார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ். இதற்கு பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் தான் அந்த 13 ரக்காத் என்கிற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் இறுதி பகுதியிலே முழுக்க நின்று வணங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்போது இந்த இரவு தொழுகைக்காக எழுவார்கள் என்று கேட்கப்படுகிறது. நான் படிப்படியாக ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு போகிறோம். அதுக்கு முதல் கேட்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான அமல் எது, ரசூலுல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற அமல் எது என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அமலும் இல்லை, அலமையாக செய்கிற அமலை தொடர்ந்து செய்கிறதான் அல்லாஹ் விருப்பம் என்று சொன்னார். இது எவ்வளோ அழகான பதில் என்று பாருங்கள். இந்த அமல் சிறந்தது, இந்த அமல் சிறந்தது, இந்த அமல் சிறந்தது என்று ஆயிஷா நாயை சொல்லாமல் எப்படி சொன்னாங்க தெரியுமா? எந்த அமலன்னாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சீங்களே அதுதான் சிறந்த அமல்னு சொல்லுவோம். சீசனுக்கு செய்கிற அமல் சிறந்த அமல் இல்லை, தொடர்ந்து செய்கிற அமல் தான் சிறந்த அமல். உதாரணத்துக்கு இரவையில் வித்திரு தொழுகிற பழக்கம் தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது என்றால் அது மிகச்சிறந்த அமல். துஹா தொழுகிற பழக்கம் 2 ரக்காத் மிஸ் பண்ணுறதே இல்லை, எல்லா நாளும் தொழுகிறதான் என்று நம்மளோட வாழ்க்கையில் வருமாயிருந்தால் அது மிகப்பெரிய அமல், அதுதான் சிறந்த அமல். எப்பயாவது ஒருக்கா நான் 15 13 ரக்காத் தொழப்போகிறோம், 11 ரக்காத் தொழப்போகிறோம் தொழுகிறது சிறந்தது இல்லை. தொடர்ந்து உங்களால் எந்த அமலை தொடர்ந்து செய்ய முடியுமோ அதனை நீங்கள் செய்வதுதான் சிறந்த அமல் என்று சொன்னார். இது தெளிவாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அமல்களில் சிறந்தது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுகின்ற அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பிறகு கேட்கிறார்கள், நபி அவர்கள் எப்போது இரவு தொழுகைக்காக எழும்புவார்கள் என்று கேட்கப்பட்ட போது சேவல் கூவுகின்ற போது தான் எழும்புவார்கள் என்று விடையளிக்கப்பட்டதாக வந்திருக்கிறது. புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கிறது. சேவல் கூவுகின்ற போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புவார். அப்போ இரவு முழுக்க நின்று வணங்கி அப்படி ஒரு வணக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி 3 பேர் வந்து அங்கே ரசூலுல்லாஹ் அதில் ஒருவர் சொன்னார், நான் இரவு முழுக்க நின்று வணங்குகிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், நான் இரவில் ஒரு பகுதியில் தான் நின்று வணங்குகிறேன், நீங்களும் அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது அமல்களையும் ஒரு நடுத்தரம் பண்ண வேண்டும், நடுநிலை பண்ண வேண்டும். தீவிரமான அமல்களை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. நான் பகல் முழுக்க எல்லா நாளும் நோன்பு பிடிக்க போகிறேன் வந்த சஹாபியை நல்ல விஷயம் தொடர்ந்து பிடிங்க நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணல, மாறா சொன்னாங்க அப்படி பிடிக்காங்க. உலகத்திலே சிறந்த நோன்பு பிடிச்ச தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நோன்பு பிடித்தார்கள், நீங்கள் எல்லா நாளும் நோன்பு பிடிக்க வானான்னு சொன்னாங்க. நான் மனைவியோடு சேரமாட்டேன், துறவரம் போக போகிறேன் என்று வந்த சஹாபாக்கள் நல்ல விஷயம், இபாதத்துக்கள் இருங்க, பள்ளிக்குள்ளே வந்துறீங்க என்று சொல்லலை. நீங்கள் மனைவியோடு இருப்பது தான் சிறந்தது, நீங்கள் அவர்களோடு இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்குரிய அமல்களையும் செய்யுங்கள். நானே திருமணம் முடித்திருக்கிறேன், திருமணம் என் சுன்னன், என்னுடைய சுன்னத்தை புறக்கணிப்பது கூடாது என்று சொன்னார். என்னுடைய சுன்னத்தை புறக்கணிப்பது என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹதீஸை சொன்னார்கள். பெரும்பாலான நிக்கா பயான்களில் இந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்படும். இந்த சொல்லப்பட்டது இந்த சந்தர்ப்பத்திலே தான். திருமணம் என்னுடைய சுன்னா, நீங்கள் திருமணத்தையும் செய்து கொண்டு அமல்களிலும் ஈடுபடும். துறவரம் இஸ்லாத்தில் கிடையாது என்று சொன்னாங்க. ஆகவே அமல் செய்யத்தான் வேணும், அந்த அமலில் ஒரு தீவிரத்தன்மை இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரவினுடைய இறுதி பகுதி வரையும் உறங்குவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த ஹதீஸை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தூங்க வர நாட்களில் எல்லாம் சஹருடைய நேரம் வரும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கியிருக்கிறார்கள். சஹருடைய நேரம் என்று ஆரம்பமான அந்த நேரத்தில் எழுந்து முழுக்க தொழுதிருக்கிறார். அதாவது இரவினுடைய 3ஆம் பகுதி, இரவினுடைய 3ஆம் பகுதியை தான் நாங்கள் தஹஜ்ஜத் சஹர் என்று சொல்கிற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து தொழுதிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரங்களிலே வித்தரை நீளமாக தொழுதிருக்கிறார்கள். இரவின் எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரு தொழுவார்கள். சில சமயம் அவர்கள் வித்திரை சகர் வரைக்கும் நீட்டி தொழுதிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறு தொழுதார்கள் என்று பார்க்கின்ற போது 2 ரக்காத்துகளாக தொழுதார்கள். நாங்கள் வளமையாக தொழுவது போல 2 ரக்காத்துகளாகத்தான் தொழுதார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே வருகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவு தொழுகையை பற்றி கேட்கிறார். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும், உங்களில் எவராவது சுபகு தொழுகையை பற்றி அஞ்சினால், பாங்கு சொல்லிடும் என்று பயப்பட்டால் 1 ரக்காத்தாக அதனை குறைத்து கொள்ளட்டும், அவர் முன்னர் தொழுதவற்றை ஒற்றையாக முடித்து விடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது நாங்கள் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு தான் தக்பீரை கட்டிட்டோம், தக்பீரை கட்டிருக்க என்ன பண்ணு வருது பாங்க சொல்லிடுமோ என்றால் அந்த 2 ரக்காத்தை 1 ரக்காத்தாக குறைத்து தொழ வேண்டும். திருப்பி வித்திரண்டு திருப்பி தொழாமல்
அந்த நாம் 2 ரக்காத் தொழ நினைச்ச தொழுகையே ஒன்றாக தொழுது முடிக்க வேணும். அல்லது நம்ம தக்பீர் கட்டிட்டு தொழுது முடிக்கிற நேரம் வாங்க சொல்கிற சத்தமோ கேட்டால் உடனடியாக அந்த தொழுகையை ஒரு ரக்காத்தோடு நாங்கள் முடித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்கின்ற விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆச்சரியமான ஒரு விடயம் ஹதீஸிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை ஃபர்து போன்று கருதி தொழுது வந்தார்கள். அதனால் தான் இரவிலே சில போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் தவறி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கே தஹஜ்ஜத் தவறி இருக்கிறது. நோய் காரணமாக சில நாட்களிலே தவறி இருக்கிறது. அவ்வாறு தவறிய நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலே அதற்கு பதிலாக 12 ரக்காத்துக்களை தொழுதார்கள் என்று முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். செய்தியை கேட்டீங்களா? சொல்ல இரவு தொழுகையை மிஸ் பண்ணாமல் தொழுது வந்தாங்க, விடாமல் தொழுது வந்தாங்க. சில நாட்களில் தொழ முடியாமல் போயிடுச்சு. தொழ முடியாமல் போன நாட்கள் என்ன செஞ்சாங்க? பகலையில் 12 ரக்காத் தொழுதாங்க. அந்த பகலையில் தொழுத 12 ரக்காத் கியாமுல்லைல் கிடையாது. கியாமுல்லைல்னா இரவையெல்லாம் தொழும். ஆனால் ராவு தொழலையே, அதற்காக 12 ரக்காத்துக்களை மேலதிகமாக தொழுது நன்மையை ஈட்டிக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு கலாச்சார மாதிரி தான். இரவு தொழல, ஆனால் அதற்காக தொழணும் என்றதுக்காக பகலில் தொழுதிக்கிறான். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா நான் இந்த செய்தி அறிவிக்கிறான். எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜத் தவறி போனதோ, இரவில் எழும்ப முடியாத அளவுக்கு டயரான இரவுகளில் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறான். அப்படியான இரவுகளில் ரசூலுல்லாஹ் பகல் வேளையில் அந்த தொழுகையை தொழுதார்கள். ஆனால் அதை கியாமுல்லைலா தொழுதாங்களா என்றது ஹதீஸில் தெளிவுபடுத்தப்படல. ஏன்னா 12 ரக்காத் தொழுதாங்கன்னு வருது. 11 வந்திருந்தால் ஓகே, 12 தொழுதார்கள். ஏன்னா இரவையிலே தானே வித்திரு தொழலாம். வித்திரு இரவினுடைய இறுதி தொழுகை தானே, அதை பகலையில் 11 முடிக்கலாம். எனவே தான் 12ஆக அதனை தொழுது முடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை ஒரு கடமை போல கருதி தொழுது வந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த வசனத்திலிருந்து ஹதீஸிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், தஹஜ்ஜதும் தராவீகும் வித்தரும் வெவ்வேறானதல்ல, அது ஒன்றுதான் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். நசாயில அஹ்மதில பதிவான செய்தி. ரமலான் மாதத்திலே 23வது இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவில் 3ல் ஒரு பகுதி வரை நாங்கள் தொழுதோம். நேரத்தோட தொழுதோம். ரசூலுல்லாஹ் இரவோட 3ல் ஒரு பகுதி முடியாக போய்த்தாங்க, தொழுகையை முடிச்சுட்டு போய்த்தாங்க. 25வது இரவுலையும் ரசூலுல்லாஹோட தொழுதோம். அரவாசி இரவு வரைக்கும் நீட்டினாங்க தொழுகையை. 27வது இரவு வந்து தொழுதோம். ஷஹர் வரைக்கும் தொழுதோம். ஷஹர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. அதாவது இஷாக்கு பிறகு தொடங்கின தொழுகை ஷஹர் வரைக்கும் தொழுவிச்சாங்க. 3 இரவுகள், 3 ஒற்றைப்படையான இரவு பாருங்க. ஒன்று 23, ஒன்று 25, அடுத்தது 27வது இரவுல மாத்திரம் அமல் செய்யலாமா என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவாங்க. இது அதுக்குரிய ஹதீஸ். என்ன ரசூலுல்லாஹ் 23லையும் நீண்ட நேரம் தொழுதும், 25லையும் தொழுதும், 27லையும் தான் தொழுதார்கள். ஆனால் 27 சற்று நீளமாக தொழுதார்கள். அப்படித்தான் இந்த ஹதீஸிலே வருகிறது. ஆனால் அது 27ல் மட்டும் அமல் செய்கிறத சுட்டி காட்டாது. 27 மட்டும் அதிகமாக செய்யணும். அது ஒற்றைப்படையான இரவு, லைலத்துல் கத்ராக இருக்கக்கூடிய இரவு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவான்னு கேட்டால் கிடையாது. எல்லா ஒற்றைப்படையான இரவுகளிலும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும். ரைட். அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸை பாருங்கள். வித்ரு வேறு, தஹஜ்ஜத் வேறு, அதே மாதிரி கியாமுல்லைல் வேறு என்று இருந்திருந்தால் இப்படி எப்படி தொழுவுற? இஷாவில் தொடங்கி சஹர் வரைக்கும் ஒரு தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் தொழுவித்தார். ஒரு தொழுகை தான். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக காட்டும். ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தான் இஷாவிலிருந்து தஹஜ்ஜத் வரைக்கும் சஹர் வரைக்கும் தொழுவித்தார். அப்போ ஒரே தொழுகையை தான் தொழுதார்கள் என்பது இந்த ஹதீஸில் மிக தெளிவாக வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி அந்த தொழுகின்ற தொழுகையை தான் கடைசி ரக்காத்தை ஒற்றைப்படையாக தொழுது வித்தராக முடித்துக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் அதுக்கு ஒவ்வொரு தொழுகைகளாக நினைத்து அதிகமான ரக்காத்துக்களை தொழுகின்ற நிலைமை இந்த சமூகத்திலே இருக்கிறது. சில நேரம் இறுதி 10 வந்துவிட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு 23 ரக்காத் 20 ரக்காத்துக்களை தொழுவது, பிறகு 11 ரக்காத்துக்களை தொழுவது, பிறகு தஹஜ்ஜுடைய வேளையிலும் எழுந்து தொழுவது. நல்லம் தொழுவதை நாங்கள் குறை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட மிக ஏற்றமானது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு நெருக்கமான முறையிலே மிக நீளமாக தொழுவது. அவசரமாக தொழுகின்ற இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே கியாமுல்லைல் தொடர்பாக இருக்கின்ற 2 நடைமுறை பிரச்சனை. ஒன்று இதை நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லுகின்றோம் 2 விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, இந்த குர்ஆனை 30 ஜுஸுவையும் தராவியில் பூரணப்படுத்தணும் என்று சொல்லி எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. போன வருஷம் இந்த விஷயத்தை நான் சொன்னேன், இந்த வருஷம் சொல்லுவது. இப்போ இதனால் ஏற்படுற விளைவு என்னென்னா 20 ரக்காத்தையும் தொழ வேண்டும், ஒரு ஜுஸுவையும் ஓதி முடிக்க வேண்டும். சுணங்கினாலும் இயேசுவா வாரார்கள், தொலை வாராக்கள் இயேசுவா. இப்போது நிர்பந்தமாக அந்த தொழுவிக்கிற இமாம்கள் என்ன முடிவுக்கு போகிறேன்னு சொல்லுவோம்?
அவருக்கு விளங்கினையோ விளங்கலையோ, தஜ்வீத பேணினையோ பேணலையோ, நீட்ட வேண்டிய இடத்த நீட்டினையோ நீட்டலையோ, அந்த ஒரு ஜுசுவை முடிக்கும். ஏன்? அதான் கட்டளை, அவருக்கு வழங்கப்பட்ட கட்டளை. ஒவ்வொரு நாளும் தராவியில் ஒரு ஜுசு தமாம் செய்யணும், 30 நாள் முடிய குர்ஆன் முடிச்சிருக்கணும், அதுக்குள்ளே 20 ரக்காத்தையும் தொழணும் என்றால் அந்த தொழுகையில் என்ன உயிரோட்டம் இருக்குது? பட்ட என்று ஓதி கொண்டு போனால் அதில் தஜ்வீத் பேணப்படுவது கிடையாது, அழகாக ஓதுகின்ற ஓதல்கள் கிடையாது, நீட்ட வேண்டிய இடங்களில் நீட்டப்படுவது கிடையாது, தஸ்பீவுடைய இடத்தில் தஸ்பீ செய்வது கிடையாது, துவாவுடைய இடத்துல துவா செய்வது கிடையாது. அதாவது என்னன்னு சொன்னால் வழிமுறை டார்கெட்டாக மாறுறது. எப்போ காயா வசீலாவாக அவர் காயத்தில் சொல்கிறது டார்கெட், இலக்கை அடையிறதுக்குத்தான் வழிமுறை. இந்த வழிமுறையை டார்கெட்டாக மாறினா குர்ஆன் ஓதி தொழுகிறதுங்கிறது தஹஜ்ஜத்தை அழகாக்குறதுக்கான ஒரு நடைமுறை. குர்ஆன் ஓதுவதை டார்கெட்டாக மாறினா அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அப்போ அவசரமாக ஓதி முடிக்க வேண்டும் என்பதால் இந்த தஹஜ்ஜத்தினால் எதிர்பார்க்கப்பட்ட அந்த உள மாற்றம் ஏற்படுவதில்லை. அது 11 ரக்காத்தை தொழுதாலும் எத்தனை ரக்காத்தை தொழுதாலும் குர்ஆனை முழுமையாக ஒரு ஜுசு ஓதி தான் தொழணும் எங்கேயும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதார்களான்னா அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது. 7 மண்டா இருந்தால் காட்டுட்டு அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழுதிருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வோட ஒட்டுமொத்த மரணத்துக்கு முந்தைய காலம் வரைக்கும் குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது. எப்படி இறங்கிச்சு? ஓடருக்கு இறங்கிச்சு, அங்கொண்டு இஞ்சொண்டு அங்கொண்டு இறங்கிச்சு. கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எங்கே இருக்கு? பக்கராவில். அப்போ எப்படி குர்ஆனை முழுமையாக ரசூலுல்லாஹ் ரமதானில் ஓதி முடிச்சுப்பாங்க தொழும்போது? அப்படி தனக்கு இறக்கப்பட்டதை முழுமையாக ஓதி முடித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பாடம் கொடுத்தாங்க, அது குர்ஆன் ஓதி. ஆனால் தொழுவிக்கும் போது முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கணும் என்ற டார்கெட் நல்ல விஷயம், ஓதி முடிக்கலாம். ஆனால் ஆறுதலாக ஓதக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஓதலாம் தாராளமாக, ஓதி தொழலாம். ஆனால் குர்ஆன் ஓதுறதல்ல டார்கெட். அல்லாஹ்வோடு நெருங்கி நின்று ஆறுதலாக நின்று துவா கேட்டு அல்லாஹ்வோடு நெருங்கி தொழுகிறது தான் அந்த இரவு தொழுகையினுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது இஷ்யூ, இந்த தராவி தொழுகையில் இருக்கிற இஷ்யூ, நாங்கள் ஜமாஅத்தாக இதனை தொழுகின்ற போது தனிப்பட்ட எங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு, அல்லாஹ்வோடு தனிப்பட்ட முறையில் உரையாடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை அதிகமாக தனிமையில் தான் தொழுதிருக்கிறார்கள். ஜமாத்தா தொழுதிருக்கிறாங்க, தொழிலில் நான் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் சில போது அதனை தனிமையில் தொழுவதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியும் இருக்கிறார்கள். இப்போ எல்லோருக்கும் அது தனிமையில் தொழுவது சாத்தியமில்லை. எல்லாருக்கும் குர்ஆன் நீண்ட நேரம் நின்று ஓதி அழகாக நின்று ஓதி தொழுவது சாத்தியமில்லை. எனவே இப்போது இருக்கிற நிலைமையில் ஜமாத்தாக தொழுவது தான் சிறந்தது. ஆனால் தொழுகின்ற போது ருக்கூவிலே சுஜூதிலே கொஞ்சம் இடம் ஒதுக்கி எல்லோரும் தனிப்பட்ட முறையில் துவா செய்து திக்ர் செய்து தொழுகின்ற ஒரு நடைமுறை வர வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள், ஜமாத்தாக தொழலாம் என்பதற்குரிய ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே நடுநிசியிலே புறப்பட்டு பள்ளிக்கு வந்தார்கள். மக்களில் சிலர் அவர்களை பின்பற்றி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தனியாக தான் தொழுவாங்க, சஹாபாக்கள் பின்னால் வந்து நிற்கையும் ஜமாத்தாக தொழுவிச்சாங்க. காலையில் மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் இரவு பள்ளிக்கு போனோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நின்று நாங்கள் இரவு கியாமுல் லைல் தொழுதோம் என்று பேச ஆரம்பித்து விட்டாங்க. அடுத்த நாள் பள்ளியில் முக்காவாசி நிறந்துச்சு. முதல் நாள் 2 சப்தான் நின்று, அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த செய்தி போனோடனே எல்லாரும் வந்து தொழுகிறார், ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழுவோம். 2வது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கிறார்கள். 2வது நாள் அதை பற்றி அதிகமாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அடுத்த நாள் பள்ளிக்குள்ள இடமில் ஃபுல் க்ரௌட், ஃபுல்லாக ஆக்கள் வந்துட்டு தொழுவிக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது நாள் தொழுவிக்க வரவே காத்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சுபகு தொழுகைக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. சுபகு தொழுகையை தொழுவிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹம்து ஸலவாத்து சொல்லி அம்மா பாதெல்லாம் சொல்லி போட்டு மக்களை நோக்கி ஒரு சின்ன உரை ஒன்றாட்டினாங்க. சின்ன உரை தானே ரசூலுல்லாஹ் இப்போ யார்கிட்ட நேற்று சொன்னேன், நான் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுறது எழுப்பி சொன்னாங்க, இரவு நீங்கள் என்ன எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வேணுமென்று தான் வரல, நீங்கள் காத்துட்டு தான் வரல. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா, ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இரவும் வந்து தொழுதிருந்தா இன்னும் க்ரௌட் கூடியிருக்கும். சில போதும் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை கடமையாக்கிட்டான்டா, இவ்வளோ பேரும் வந்து தொழுது தானே, அவை இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையே என்ற கடமையாக்கிட்டான், என்னுடைய உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நான் தொழுகைக்கு ஆவரவில்லை. பாருங்கள் அந்த உம்மத்தின் மீது உள்ள கவலை. கடமையாக்கியிருந்தா ஒரு நாள் தாஜ்ஜ தொழுவணும் கட்டாயம் பண்ணி இருந்திருந்தா எவ்வளோ பாவத்தை நிறைஞ்சிப்போம். யோசிச்சு பாருங்க, கடமையாக இருந்திருந்தா சுண்ணத்தாக இருக்கிறதால தானே நாங்கள் அதை சுண்ணத்தாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கவலையின் காரணமாக ஜமாத்தாக தொழுவதை நிறுத்தி கொண்டார்கள்.
அதுக்கப்புறம் தனியை தான் ஸல்லல்லாஹு அதிகமாக தொழுதிருக்கிறான். விரும்பிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போய் இணைஞ்சி தொழுதிருக்கார், தனித்தனியை போய் இணைஞ்சி தொழுதிருக்கா. அப்படி நிறைய ரிவாயத்துகள் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த மைமுனா ரலியல்லாஹு இது அப்படி ஒரு சம்பவம் தான். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்காக வந்தாங்க. 4 ரக்காத் தொழுது விட்டு தூங்கினார்கள். பிறகு எழுந்தார்கள். சிறுவன் தூங்கி விட்டானா? இப்னு அப்பாஸ் சிறுவன், அவருக்கு 8-9 வயசான நினைக்கும். தூங்கி விட்டானா என்று கேட்டுவிட்டு தொழலானார்கள். நான் எழுந்து அவருக்கு வலப்பக்கத்தில் போய் நின்று கொண்டேன். என்னை தமது இடதுபுறத்திலே ஆக்கி கொண்டார்கள். அப்போது 5 ரக்காத், பின்னர் 2 ரக்காத் அவர்கள் தொழுதார்கள். ஏற்கனவே 4 தொழுதுட்டாங்க, இப்போ 5 9, பிறகு 2 11 ரக்காத் தொழுதார்கள். பிறகு அவர்களின் குரட்டை சத்தத்தை நான் கேட்கும் அளவுக்கு தூங்கினார்கள். பின்னர் தொழுகைக்கு புறப்பட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் ஏராளமான இடத்துல இந்த ஹதீஸ் ரிப்பீட் ஆகிடு. இந்த பாருங்கள் எத்தனை இடத்தையும் திருப்பி திருப்பி இந்த ஹதீஸ் பல தலைப்புகளுக்களால் வந்துருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலே குரட்டை விட்டு தூங்கி இருக்கிறார்கள். சரிதானே? இதுவும் இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அது இயல்பான ஒரு விஷயம் தானே, மனிதனுக்கு குரட்டை வருவதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம். ரசூலுல்லாஹுக்கே குரட்டை ஏற்பட்டு இருக்கிறது என்பது ஒரு விஷயம். அடுத்தது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தும் கூட அவங்களோட ஜமாத் தொழுகை நடத்திக்கிறாங்க. 11 ரக்காத்துக்களை தான் அவர்கள் தொழுதார்கள். ஆனால் இடையில் தூங்கி விட்டு தான் அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக போனாங்க. சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி இது ஜமாத்தா தொழுவதற்கான இன்னும் ஒரு ஆதாரமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன தெரியுமா? மிக நீளமாக ஆறுதலாக திக்ர் ஔராதுகளோடு தொழுகையை நடத்தும். நாம் நினைக்கிற மாதிரி கியாமுல் லைல்ங்கிறது அல்லாஹு அக்பர் சமியல்லாஹு லிமன் ஹமீதா சலாம் கொடுக்குற தொழுகை. நாம் அப்படி தான் நினைச்சு தொழுகிறோம். அப்படியே நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி ஒரு 4வது தொழுவணும்னு நான் சொன்னேன். ஒரு 4வது நம்ம தொழுவணும் அப்படி ஒரு தொழுகை. இந்த ஹதீஸை பாருங்கள். இதோட இந்த தலைப்பு முடியுது. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நான் ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகையில் இணைந்தேன். அவர்கள் தொழுகையை தொடங்கினார்கள். இவரை தான் போனேன் தொழுவ பண்ணி. ரசூலுல்லாஹ் தொழ தொடங்கிட்டாங்க. தக்பீர் கட்டியாச்சு. அல்லாஹு அக்பர் என்று கூறி சூரத்துல் பக்ரா ஓத தொடங்கினார். நான் என்னுடைய மனதுக்குள் நினைத்தேன், 100 வசனங்களை ஓதிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வார்கள் என்று நினைத்தேன். 100 வசனம்னா நமக்கு இங்கே 2 ஐன் ஓத கால் கெடுக்குது. 100 வசனம் ஓதும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜுசு 100 வசனம் அங்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்யவில்லை. அவர்கள் அப்படி செய்யவில்லை. மீண்டும் நான் நினைத்தேன், அவர்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஓதிட்டு செய்வாங்களாக்கணும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. சூரத்துல் பக்ராவை முழுமையாக ஓதிவிட்டு ருக்குவுக்கு போவார்கள் நினைத்தேன். அவர்கள் அப்படி செய்யவில்லை. சூரத்துல் ஆல இம்ரானை ஓதிவிட்டாவது போவார்கள் நினைத்தேன். அப்போதும் அவர்கள் செய்யவில்லை. நான் தொழுகையை விட்டு விட்டு போவோமான்னு நினைத்தேன் என்று ஒரு ரிவாயத்தில் வருது. ஏலா அவரால் ரசூலுல்லாஹோட நின்று வீடு கொடுக்கலா, அந்த தொழுகையை விட்டுப்பட்டு போவோமான்னு நான் நினைத்தேன் என்று இன்னொரு ரிவாயத்தில் வருது. அப்படி அளவுக்கு அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். பிறகு ஆல இம்ரானை ஓதத் தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் அதை ஓதி முடித்து நிசாவை ஓதத் தொடங்கினார்கள். நிதானமாக ஓதினார்கள். ஓதினதே நிசா வரைக்கும். அதை எப்படி ஓதினேன்? நிதானமாக, அவசரமாக இல்லை, நிதானமாக ஓதினார்கள். பாருங்கள் அந்த தொழுகையை பாருங்கள். அவர்கள் எந்த வசனத்தில் அல்லாஹ்வை புகழும் இடம் வந்தால், ஏதாவது அல்லாஹ்வோட வல்லமையை பற்றி வந்தால் குர்ஆன் ஓதுறதை நிப்பாட்டி போட்டு திக்ர் செய்வார். இப்படிதான் ரசூலுல்லாஹ் தொழுகை இருந்தது. பாருங்கள், அதான் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் இரவு தொழுகைங்கிறது வேறு. அது அல்லாஹ்வோட உரையாடுகின்ற ஒரு நேரம். அது நாம் வளமையாக தொழுகிற ஃபர்து தொழுகை தொழுவது போன்று தொழுவதில்லை. இந்த நடைமுறை சமூகத்தில் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் அப்படி தான் தொழுதாங்க. இந்த ஹதீஸ் மிக தெளிவான ஹதீஸ். முஸ்லிமிலே பதிவாக்கி, அபூதாவுதிலே பதிவாக்கி, நசாயிலே பதிவாக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எந்த வசனத்திலாவது அல்லாஹ்வை புகழக்கூடிய இடம் வந்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வார், தொழக்க சொல்வார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய வசனங்களை ஓதும்போது நிறுத்திவிட்டு, யா அல்லாஹ் இந்த தண்டனையில் இந்த பாதுகாப்பாய என்று அந்த இடத்திலே துஆ கேட்பார். எவ்வளவு உயிரோட்டமான அந்த தொழுகை பார். இதுதான் இரவு தொழுகை. அல்லாஹ்வோட தண்டனை பற்றிய வசனம் வரும்போது நிப்பாட்டிட்டு துஆ, அந்த தொழுகையிலே துஆ. இப்போ திக்ர் போனேன் அல்ஹம்துலில்லாஹ், இப்போ துஆ போகுது. அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி, யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பா என்று துஆ கேட்க ஆரம்பித்து விடுகிறார். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய இஸ்திக்பாரை பற்றி, தௌபாவை பற்றி வசனம் வருமோ அவர்கள் இஸ்திக்பார் தௌபாவில் இறங்கி விடுவார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இஸ்திக்பார் தௌபா போகும். அதற்கு பிறகு அவர்கள் ருக்கு செய்தார்கள். இப்போ அடுத்த வசனத்தை பாருங்கள். ருக்குவையும் நிலையில் நின்றதை போல நீட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ருக்குவில் சுப்ஹான ரப்பில் அலீம் என்று சொன்னார். பலமுறை சொன்னார்கள். சுப்ஹான ரப்பில் அலீம் என்று பலமுறை சொன்னார்கள்.
யாத்திதால் செய்தார்கள். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார், ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொன்னார்கள். மிக நீண்ட நேரம் ஓதினார்கள். சஜதாவுக்கு சென்றார்கள், மிக நீண்ட நேரம் கழித்தார்கள். சுப்ஹான ரப்பில் ஆலா என்று ஓதினார்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகாத் இருந்தது என்று ஹுதைஃபத்துல் யமானி, யார் ரசூலுல்லாஹ் அந்தரங்க செயலாளர், பர்சனல் செக்ரட்டரி, அவர் ரசூலுல்லாஹ், அவர் தான் போய் மாட்டினார். அவரால் தொலையெல்லாம் அவன் போயிட்டு ரசூலுல்லாஹோடு. அப்படிப்பட்ட ஒரு தொழுகை அவருடைய தொழுகை இருந்தது என்று சொன்னால் இதுதான் இரவு தொழுகையின் யதார்த்தம். ரசூலுல்லாஹ் தொழுகை இப்படித்தான் இருந்தது. அது வெறும் தொழுகை அல்ல. நாம் நினைக்கிற மாதிரி சூறாவை ஓதி முடிச்சு ஒரு ஜுசு முடிச்ச இன்றைக்கு தொழுகையில் என்று சொல்கிறது அல்ல. அதில் நோக்கம் ஒரு ஜுசு அல்ல. ரசூலுல்லாஹ் ஓதி நம்ம 5 ஜுசு 6 ஜுசு. சூரத்துல் நிசா முடிகிறது எங்கு? சூரத்துல் பக்கரா முடிகிறது தில்கர் ரசூலோடு. சூரத்துல் பக்கரா முடிகிறது தான் தில்கர் ரசூலோடு. ஆல இம்ரானை ஓதி நிசாவையும் ஓதி என்ற 5 ஜுசு ஓதிக்கிறாங்க ஒரு ரகாத்தில். 7 மணம்லால் இப்படி தொழுகை. அப்போ சுன்னாவை பின்பற்றுறார்கள், இதை பின்பற்றும். இதுதான் சுன்னா. இப்படி நம்மளால் தொழ முடியாவிட்டாலும் குறைந்தது எதை ஓதுகிறோம், எப்படி ஓதுகிறோம் என்பதை விளங்கி அதில் திக்ரையும் துஆவையும் இஸ்திக்பாரையும் தௌபாவையும் நிறைத்து தொழுகின்ற தொழுகை தான் இரவு தொழுகை. அது வெறும் தக்பீர்களால் ஏத்திதால்களால் சுஜூது ருக்குகளால் நிரம்புகின்ற ஒரு தொழுகை கிடையாது என்பதை மிகவும் வலியுறுத்தி நாம் சொல்ல விரும்புகின்றோம் என்ற செய்தியை தான் இன்றைய ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை சம்பந்தமான விஷயத்திலே நான் சொல்லிக்கொண்டு, நேற்று முந்த நாள் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலை சொல்லிவிட வேண்டும். அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சுன்னத்து தொழுகையை தொழுது கொண்டு இருக்கின்ற ஒரு ஆள் ஜமாத்து தொழுகை ஆரம்பமானால் அந்த சுன்னத்து தொழுகையை முடிச்சுட்டு ஆறுதலாக வந்து சேரலாமா என்று கேட்கப்பட்டது. கூடாது, ஜமாத்துக்கு பிந்தக்கூடாது. சுன்னத்து தொழுகை தொழுகின்ற போது அவசரமாக இகாமத் சொல்லுகின்ற போதே அவசரமாக எந்த ரக்காத்தில் இருக்கிறோமோ அந்த ரக்காத்தில் முடிக்கும். ஒரு ரக்காத் தொழுதிக்கமா, ஒரு ரக்காத்தில் சலாத்தை கொடுக்கும், மிச்சம் ஒன்றை பிறகு தொழுதுட்டு பிறகு தொழலாம். சுன்னத்தை முந்தின சுன்னத்தை பிறகு தொழலாம் மிஸ் ஆனால். அப்போ அதோட அல்லது அவசரமாக முடிக்கக்கூடிய நிலைமை இருந்தால் அவசரமாக முடிச்சுட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடங்குறதுக்கு முதல் ஜமாத்தில் வந்து சேரும். அதுதான் நடைமுறை. பிந்தக்கூடாது. சுன்னத்து தொழுகைக்காக ஃபர்து ஜமாத்தை நாங்கள் பிந்தக்கூடாது என்பது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பெண்களுக்கு ஜமாத் நடத்த நோம்புடைய நேரத்தில் லுகர் சுபக இஷாவை வீட்டில் தொழுகிற பெண்கள் உம்மாவும் மகளும் தங்கச்சியும் தாத்தாவும் ஒன்றா தொழலாமா, ஜமாத் நடத்தி தொழலாமா, இல்லை ஆண்கள் தான் ஜமாத் நடக்க வேண்டுமா என்று கேட்டப்பட்ட கேள்வி. இதற்கு நாங்கள் பார்க்கலாம், பெண்களுக்கு இமாமத் நடத்துவது தொடர்பாக தடுத்து எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. பெண்கள் இமாமத் செய்யக்கூடாது தடுத்து எந்த ஹதீஸும் இல்லை. பெண்களுக்கு ஜமாத் செய்கிறதுல பிரச்சனை இல்லை, அது ஜாயிஸ், அது ஆகுமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் இமாமத் செய்ததாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் வரிசையின் மத்தியிலே நின்றார்கள். சஃபுடைய சிஸ்டம் வித்தியாசம். ஆண்கள் சப்புல நிற்கிற நேரம் முன்னாலேயும் பின்னாலேயும் நிற்போம். பெண்கள் தொழுகிற நேரம் ஒரே சப்புல நிற்கிற ஒரு ஸ்டெப் தான் முன்னுக்கு நிற்கிற. அதான் ஜமாத்தில் சிஸ்டம். இந்த ஹதீஸ் தான் அதுக்கு ஆதாரம். இது முஸ்னத் ஷாஃபி, பைஹகி போன்ற ஹதீஸ்களிலே பதிவாயிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுக்கு ஃபர்து தொழுகை இமாமத் செய்தார்கள், அவர்களுக்கு மத்தியிலே நின்று தொழுகை நடத்தினார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் தனியாக நின்று பெண்களுக்கு ஜமாத் நடத்துவதிலே தவறு கிடையாது, அதனை தாராளமாக செய்து கொள்ளலாம். மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டது, இன்னும் ஹதீஸ்கள் இதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெண்களுக்கு தொழுகை நடத்தியதாக கூறும் சஹீஹான ஹதீஸ் ஒன்று பைஹக்கியிலே பதிவாயிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதான் கூறி இகாமத்து சொல்லி சஃபின் மத்தியில் நின்று தொழுவித்தார்கள் என்று முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் அஸர் தொழுகையை பெண்களுக்கு சஃபினுடைய நடுவிலே நின்ற வண்ணம் தொழுவித்தார்கள் என்ற ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே பதிவாயிருக்கிறது. எனவே இவ்வளவு ஹதீஸ் இருக்கும்போது நாங்கள் அதனை தடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்பதால் தாராளமாக பெண்கள் தொழலாம். இந்த அறிவிப்புகளில் சில குறைபாடுகள் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ்கள் தரத்தை பெற்றுவிடுகிறது என்று இமாம்கள் சொல்லுவதால் நாங்கள் பெண்களுக்கு ஜமாத் நடத்துவதில் பிரச்சனை கிடையாது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தும். இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, சுருக்கமாக நான் இதையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த மஸ்ஹு அலல் குஃபைனுடைய சட்டம், அதாவது வுது செய்கின்ற போது இந்த சாக்ஸ் ஷூ போட்டிருந்தால் அதற்கு மேலால் மசுகு செய்து தொழலாம். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டம். இதை நாங்கள் நிறைய பேர் பின்பற்றுறதில்லை. இது அல்லாஹ் தந்த ஒரு சலுகை தான். இதை தாராளமாக நாங்கள் பின்பற்றலாம். ஆனால் ஒரு நிபந்தனைக்கு ஷூவை சொக்ஸை அணிகிற நேரம் வுது செஞ்சுட்டு போட்டிக்கணும். ஷூவை சொக்ஸை போடுற நேரம் வுது செஞ்சுட்டு போட்டிருந்தால், காலையில் ஆஃபீஸுக்கு போகிறோம், காலையில் எழும்புகிற நேரம் வுது செஞ்சுட்டு தான் குளிக்கிற நேரமே வுது செஞ்சுட்டு வந்தோம்னா சொக்ஸை ஷூவை போட்டுட்டு போனால் லுஹர் அசரு மகரிபு வரைக்கும் தாராளமாக காலுக்கு மேலே மசுகு செய்து தொழலாம். ஷூவை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சொக்ஸையும் கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
நாங்கள் தலையை மசகு செய்வது போல தண்ணீரை தொட்டு தண்ணீரை உதறி விட்டு சொக்ஸுக்கு மேலே மட்டும், கீழே இல்லை, மேலே மட்டும் நாங்கள் மசகு செய்து கொண்டு தாராளமாக தொழலாம். இது எங்களுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு சலுகை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உலகத்தில் இருக்கும் அறிஞர்கள் அனைவரும் இதில் உடன்பாடு என்று சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு அறிஞருமே மாற்றுக்கிறது சொல்லலை. எனவே தாராளமாக தொழலாம் என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு உது செய்தார்கள், தன் காலுறையின் மீது மசகு செய்தார்கள். அங்கிருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், இதுபோல தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு உது செய்யும் போது காலுறையின் மீது மசகு செய்தார்கள், காலை கழுவவில்லை என்று அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இந்த இதுக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க. முகைரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் 2 கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கிறது. நாங்கள் பிரயாணத்தில் போயிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவைக்காக சென்றார்கள். அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன். நபி அவர்கள் உது செய்தார்கள், முகத்தையும் இரு கைகளையும் கழுவினார்கள், தலையை மசகு செய்தார்கள், காலையும் மசகு செய்தார்கள். காலையும் மசகு செய்தார்கள், கழுவவில்லை, மசகு செய்தார்கள் என்று வருது. ஆகவே தாராளமாக ஷூ ஷாக்ஸ் அணிபவர்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெண்களுக்கும் இந்த சலுகையிலே ஒரு விஷயம் இருக்கிறது, ஆண்களுக்கும் இருக்கிறது. தலைப்பாகை அணிஞ்சு கொண்டு போகிற ஒரு ஆள் தலைப்பாகைக்கு மேலால் மசகு செய்யலாம். அதே மாதிரி ஃபர்தா அணிந்திருக்கிற பெண்கள் கலட்ட முடியாத ஒரு சூழல், பப்ளிக் ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய அவுரத்தை வெளிப்படுத்த முடியாது, மசகு செய்வதற்காக ஃபர்தாவுக்கு மேலே மசகு செய்யலாம். இது ஒரு சட்டம், இதெல்லாம் தெரியாது அதிகமானவர்களுக்கு, இந்த சட்டங்கள் தெரியாது. நாங்கள் இந்த முன்முடியை மட்டும் மசகு செஞ்சு பழகினதால அது லேசி தானே, அப்போ ஃபர்தாக்குள்ள கையை போட்டு இப்படி செஞ்சுக்கலாம். அதல்ல மசகு செய்கிற முறை, மசகு எப்படி செய்யணும், முழுமையாக செய்யணும், இப்படி செய்யணும். ஆண்கள் அப்படி தான் செய்யணும், பெண்கள் அப்படி தான் செய்யணும். தலைமயிர்கள் அனைத்தும் கையால் நினைக்கப்படும், மேற்பகுதியில் அனைத்தும் நினைக்கப்படும். நாம் அந்த முறைக்கு பழகினதால இந்த சட்டம் நமக்கு தேவைப்படுறது. ஆனால் இப்படி செய்யணும், எப்படி செய்யுது, கலட்டி தான் செய்யணும். கலட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் மேலால மசகு செய்யலாம். ரசூலுல்லாஹ் தலைப்பாய்க்கு மேலால மசகு செஞ்சுக்காங்க சில சந்தர்ப்பங்கள். அவை இந்த 2 சட்டம், காலுக்கும் தலைக்கும். தலைக்கு மசகு செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் தலைக்கு மேலால மசகு செய்கிறது, காலுக்கு காலை கழுவ முடியாத சந்தர்ப்பங்களில் காலுக்கு மேலால மசகு செய்யலாம்ங்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே நவீன காலத்தில் போடுற சொக்ஸ் இதுக்கு வருமா, இது ஆரம்ப காலத்தில் அந்த தோலால் போட்டு அந்த ஷூவுக்கு தான் வருமென்று சிலர் வாதிட்டாலும் அப்படி அல்ல. என்ற சாதாரண ஆடைகளுக்கு கூட அப்படி செஞ்சதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, எந்த ஒரு காலுறையின் மீது மசகு, அது காலுறை என்று வந்துட்டால் அது எல்லாத்துக்கும் மேலேயும் மசகு செய்யலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஒருவர் நான் கலட்டி போட்டு தான் செய்ய போகிறான்னா அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் யாருக்கு சங்கடம் இருக்கும் அவங்க தாராளமாக இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே எல்லா இமாம்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நிபந்தனை இருக்குது. அதை அணிவதற்கு முன்னால் வுதுவோடு இருக்க வேண்டும். அது எவ்வளோ நாளைக்கு மசகு செய்யலாம் என்று கால வரையறை. ஊர்வாசியாக இருந்தால் ஒரு நாளைக்கு தான் மசகு செய்யலாம், அடுத்த நாள் திருப்பி சுபவுக்கும் கலட்டி போட்டு திருப்பி உபவு செஞ்சு சுவை போடணும். ஆனால் பயணியாக இருந்தால் 3 நாளைக்கு கலட்டாமல் உபவு செய்யும். இது நமக்கு தேவையான நாம யோசிப்போம். ஆனால் இது தேவைப்படுற காலம் இருக்கு. எங்கே பாலைவனங்களில் நீண்ட பிரயாணங்கள் போகிறாங்களுக்கு ஷூவை இறுக்கி கட்டிடுவாங்க காலை, அப்புறம் அவுத்து திருப்பி போடுறது கஷ்டம். அப்படியானாக்களுக்கு இந்த சட்டம் தேவைப்படும். அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்குது சில ட்ரெயின் 12 நாள் 13 நாள் தொடர்ச்சியாக ஓடுற ட்ரெயின் இருக்குது. இப்போ அதில் போகிறார்கள், பயணிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் கால கழிவுகளை உதவு செய்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருந்தால் இந்த சட்டத்தை அவங்க பின்பற்ற. நம்ம நாட்டில் அப்படி இல்லை, 1 டே தான் மேக்ஸிமம் நாங்கள் பிரயாணம் செய்கிறோம். ஆனால் வேறு நாடுகளில் இருக்குது அப்படி விஷயம். அவை அவங்களுக்கு இந்த சட்டங்கள் தேவைப்படலாம். அவை முதலாவது நஜீஸுகள் நீக்கப்பட்டிருக்கணும், உதவு செஞ்சிருக்கணும். 3வது அந்த காலுடைய மேல் பகுதியை தான் மசகு செய்ய வேண்டும். ஊர்வாசிகளாக இருந்தால் ஒரு இரவும் ஒரு பகலும், பிரயாணிகளாக இருந்தால் 3 இரவும் 3 பகலும் மசகு செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு காலுக்கு மேல், சொக்ஸுக்கு மேலே தான் மசகு செய்யணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மார்க்கம் அறிவுக்குரிய மார்க்கமாக மட்டும் இருந்திருந்தா, பகுத்தறிவால் மட்டும் சிந்திக்கிற மார்க்கமாக இருந்திருந்தா மசுவாளர் குப்பை கீழால செய்கிறதுக்கு தான் வந்திருக்கும், கீழான ஊற்றப்படும். ஆனால் மேலால செய்ய சொல்லி அது ஏன்னு நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா மார்க்கம் அறிவு மட்டும் மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வோட கட்டளையும் சேர்ந்தது தான் மார்க்கம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்கிறாங்க. மசுகை எப்போ முடியும், காலம் முடிஞ்சால் முடியும். குளிப்பு கடமையான காலுறையை கலட்டினா முடிஞ்சிடும். சொக்ஸை கலட்டி போட்டால் திருப்பி உதவி செஞ்சால் திருப்பி போடுவோம். எனவே இந்த சட்டங்களை நாங்கள் பின்பற்றி கொள்ளலாம். பெண்களும் அவ்வாறு நாயக்கனவே சொன்ன மாதிரி செஞ்சு கொள்ளலாம். குளிப்பு கடமையான இந்த சலுகை இல்லை, திருப்பி குளிச்சுட்டு தான் ஷூவை போடணும். குளிக்கிறதுக்கு மசகு செய்ய முடியாது, வுதுவுக்கு மட்டும்தான் இது வந்திருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தலைப்பாகையின் மேலால் மசகு செய்கிற சட்டம், முக்காட்டுக்கு மேலால் மசகு செய்கிற சட்டமும் இருக்கிறது. எனவே கேட்கப்பட்ட அந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த சுன்னாக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.